ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட கங்குவா திரைப்படம் வந்து தெலுங்கு ஸ்டேட்டில் வந்து நிறைய தமிழ் படங்களோட சாதனை வந்து இப்போ வந்து முறியடிச்சிருக்கு அப்படின்ற அஃபிஷியலான நியூஸ் வந்துருக்குங்க. இந்த ஒரு விஷயம் வந்து ரசிகர் மற்ற செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு, ஸோ அதை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். நவம்பர் 14 செம்ம பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் பயங்கரமான ஒரு படைப்பில் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் கங்குவா. ஸோ இந்த திரைப்படத்துக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு பஞ்சமே இல்லாத மாதிரி அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஆனால் வந்து நவம்பர் 14 எஃப்டிஎஃப்எஸ் பார்த்த ரசிகர்களுக்கு மிஞ்சியது ஏமாற்றம் மட்டுமே. ஏன்னா வந்து இந்த திரைப்படத்தை ரசிகர்களுக்கு அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் இருந்து இந்த திரைப்படத்துக்கு ஏகப்பட்ட நெகட்டிவ் ரிவ்யூஸ் மட்டும்தான் கிடச்சிட்டு இருந்துச்சு. இது வந்து சூர்யா ஃபேன்ஸால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஆனால் வந்து நிறைய சூர்யா ஃபேன்ஸை ஒத்துக்கிட்டாங்க இந்த திரைப்படம் வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படின்ட்டு. அட்லீஸ்ட் கங்குவா திரைப்படத்தை பார்ட் 2 வருமா அப்படின்றது ஆவலாக்காக இப்போ வந்து சூர்யா வந்து கங்குவா திரைப்படத்தை பார்ட் 2க்கு வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டல அந்த மாதிரி வந்து ஒரு நியூஸ் கிடச்சிட்ருக்கு. ஸோ அதை பற்றி இன்னும் அஃபிஷியல் நியூஸ் வரல. இப்போ நம்ம கங்குவா திரைப்படம் நல்ல ஒரு கலெக்ஷன் தான், டீசெண்டான கலெக்ஷன் மட்டும்தான் எல்லா இடத்துல பெற்றுட்ருக்கு. ஸோ நிறைய ஸ்டேட்ஸில் வந்து ஒரு நல்ல கலெக்ஷன் தான் பெற்றுட்ருக்கு. இப்போ வந்து தெலுங்கு ஸ்டேட்லேருந்து ஒரு அஃபிஷியலான நியூஸ் வந்திருக்குங்க. அதாவது நம்மளோட தளபதி விஜயோட கோட் திரைப்படத்தோட வாழ்நாள் சாதனை தெலுங்கில் வந்து இப்போ வந்து கங்குவா திரைப்படம் வந்து அதை வந்து முறியடிச்சிருக்கு அப்படின்னு இப்போ வந்து அஃபிஷியலாக நியூஸ் வந்திருக்கு. நம்மளோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து சூர்யா ஃபேன்ஸ் வந்து அஃபிஷியலாக வந்து இங்கே வந்து ரிப்போர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் வந்து சூர்யா ஃபேன்ஸ் மத்தியில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.